படத்தோட ஓப்பனிங்கில பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தென்னந்தோப்புல ஒரு டெட் பாடி வந்து கிடக்குது. அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண போலீஸ் ஆஃபீசர் எல்லாம் வராங்க. அதே சமயத்தில பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. தன்னோட கணவர காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனைவி வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த 2 கேஸையும் எப்படி சால்வ் பண்றாங்க அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதை. அப்படியே பேக்ரவுண்டில ஓப்பன் பண்ணா, நம்ம பாஸ்கர் அவர்கள காட்டுறாங்க. அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா தொலைஞ்சு போயிருக்காரு. என்ன கதை அப்படின்னா, அவர் வந்து கடன் வாங்கியிருக்காரு. வீட்டுக்காக கடன் வாங்கினது அவர மிரட்டி அந்த வீட்டை அடைச்சிறியா இல்லை வந்து ஒழுங்காக எழுதி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. சரி நான் கடனையே அடைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அமௌண்ட் எல்லாத்தையுமே திரட்டிட்டு அந்த கடன் அடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. எப்படியோ ஒன்று மிஸ் ஆயிடுறாரு. எல்லாருமே சந்தேகப்படுற போலீஸ் ஆஃபீஸரு நிறைய பேரை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. இந்த ஒரு ரவுடி மாதிரி இருக்கார், அவர் தான் கட்ட பஞ்சாயத்து எல்லாமே பண்ணுவாங்க, அவர் தான் ஏதாச்சும் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவரையுமே கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஆனால் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு சேவிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சலூன் கடைக்கு போயிருப்பார். அவங்க தெரியாத்தனமாக அவரோட கழுத்தை வந்து அறுத்துருவாங்க. இதுதான் படத்தோட கதை. படத்தோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒத்த நொடி.